சரி, ஒரு சிறிய நண்பர்கள் கதை சொல்லுகிறேன். ஒரு சிறிய கிராமத்தில் அருண், கார்த்திக் என்ற இரு சிறந்த நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் எங்கு சென்றாலும் சேர்ந்து செல்வார்கள். பள்ளிக்குச் செல்லவும், விளையாடவும், வீட்டுப்பாடம் செய்யவும் ஒன்றாகவே இருந்தார்கள். ஒரு நாள் கிராமம் அருகே உள்ள காட்டுக்குள் இருவரும் சாகசமாக செல்ல முடிவு செய்தனர். அங்கு நடந்து செல்லும் போது திடீரென்று ஒரு கரடி வந்தது. கார்த்திக் மரத்தில் ஏறிவிட்டான். ஆனால் அருணுக்கு மரத்தில் ஏற தெரியாது. உடனே தரையில் படுத்து சுவாசம் அடக்கி உயிரில்லாதவன் போல நடித்தான். கரடி அவனை நுகர்ந்து பார்த்து எதுவும் செய்யாமல் சென்றது. பின்னர் கார்த்திக் கீழே இறங்கி, கரடி உனக்கு என்ன சொன்னது என்று கேட்டான். அதற்கு அருண் சிரித்துக்கொண்டு, உண்மையான நண்பன் எப்போதும் சிரமத்தில் நம்மை விட்டு ஓடமாட்டான் என்று சொன்னது என்றான். இந்த கதை எதை கற்பிக்கிறது என்றால், சிரமத்தில் நம்முடன் இருப்பவர்கள்தான் உண்மையான நண்பர்கள். நீ விரும்பினால் இதை நான் 100 வார்த்தைகளில் சுருக்கமாகவோ அல்லது பெரிய கதை போல விரிவாகவோ எழுதித் தரலாம்.